திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 62வது வாக்கியம். அத்வைத்தம் வென்றேனோ எம்பெருமானை போலே. இதுல எம்பெருமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ராமானுஜர் என்று அர்த்தம். இப்ப ராமானுஜர் திருக்கோளூர் பெண் பிள்ளையோட பேசுற மாதிரி தான். திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரோட பேசுற மாதிரி தான் இந்த 81 வாக்கியங்களும் அமைஞ்சிருக்கு. அதுல இந்த வாக்கியம் ராமானுஜரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு சமயம் யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு ஒரு அத்வைத்தத்துல தலை சிறந்த ஒரு சன்னியாசி. அவர் வட இந்தியால தன்னோட கொள்கைகள்லாம் பரப்பி நிறைய பேரோட வாதங்கள்லாம் செஞ்சு அவள் எல்லாரையும் தோக்க அடிச்சிருக்கார். அவரோட ஆன்மீக பயணம் வட இந்தியால தான் நடக்கிறது. அவர் ராமானுஜரை பத்தி கேள்விப்படுறார். அவர் அத்வைத்தத்தை பரப்பக்கூடியவர். ராமானுஜர் விசிஷ்ட அத்வைத்தத்தை பரப்பக்கூடியவர். இந்த துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம் இது மூணுமே பரமாத்மா ஜீவாத்மா இது ரெண்டை பத்தின கொள்கைகள் தான். இது ரெண்டை பத்தின விவரங்கள் தான் இந்த 3 சித்தாந்தமும் பரப்புறது. கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு இந்த 3க்கும். அத்வைத்தத்துக்கும் விசிஷ்டாத்வைத்துக்கும் துவைத்தத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ராமானுஜர் விசிஷ்ட அத்வைத்தத்தை பரப்பின்னு இருக்காருன்னு கேள்விப்பட்டார் யஜ்ஞமூர்த்தி. அவரோட வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை கூப்பிடுறார். ராமானுஜர் ஏற்கனவே 1000 சமணர்களை ஜெயிச்சதா அவர் கேள்விப்படுறார். அதனால எப்படியாவது ராமானுஜரோட வாதம் பண்ணி அத்வைத்தத்தை நிரூபிக்கணும் அவரோட வாதம் பண்ணி அப்படின்னு சொல்லி ராமானுஜரை வாதத்துக்கு அழைக்கிறார். ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட நம்பிக்கை நீங்க வச்சுக்கோங்க, என்னோட நம்பிக்கைய நான் வச்சுட்டு பரப்புறேன். நம்ம எதுக்கு ஒருத்தர் வாதம் செய்யணும், அதெல்லாம் அவசியமே இல்லை. எல்லாமே ஒரு வழியில எல்லாருமே அதுலதான் போயின்னு இருக்கோம். அதை நம்ம பின்பற்றலாம் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றார். ஆனா அவர் ரொம்ப வலியுறுத்தினதுனால, யஜ்ஞமூர்த்தி வலியுறுத்தினதுனால ராமானுஜர் ஒத்துக்கிறார். யஜ்ஞமூர்த்தி என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த வாதத்துல நான் தோத்துட்டேன் அப்படின்னா உங்களோட சிஷ்யன் ஆயிடுவேன். நீங்க எதை ஃபாலோ பண்றீங்களோ அதை நான் என்னோடதை விட்டுட்டு உங்களோட இதுக்கு வந்துடுவேன், உங்களோட நம்பிக்கைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றார். நீங்க தோத்தா அந்த மாதிரி வருவேளா அப்படின்னு கேட்கும்போது ராமானுஜர் என்ன சொல்வார், நான் தோத்தேன் அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அந்த சித்தாந்தத்தை மறுக்க மாட்டேன். அந்த சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. எனக்கு அதை பத்தி சொல்லி வெற்றி அடையக்கூடிய சாமர்த்தியம் எனக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேனே ஒழிய அந்த சித்தாந்தத்தை நான் மறுக்க மாட்டேன். அது எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஜனங்களுக்காக ஏற்படுத்தின ஒரு சித்தாந்தம் அப்படின்னு ராமானுஜர் சொல்வார். இப்ப வாதம் ஆரம்பிக்கும். 18 நாள் வாதம் பண்ணுவா. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அந்த நாள்ல இப்ப எப்படி இந்த நாள்ல கம்பர் கழகம், அதுக்கப்புறம் நிறைய பட்டிமன்றங்கள், அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள், வாதங்கள், ராமாயணத்துல யாரு வசந்தவா அப்படிலாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். அதே மாதிரி அந்த நாள்ல சக்தி வழிபாட்டுல இருந்தவா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மத பிரச்சாரகர்கள், அவளுக்குள்ளெல்லாம் நிறைய வாதங்கள் விவாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறதா நமக்கு குறிப்பு கிடைக்கிறது. இப்ப 18 நாள் தொடர்ந்து வாதம் நடக்கிறது. 17 நாள் ஆயிடுறது. ஆனா ராமானுஜருக்கு வெற்றி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தோணிடுறது. இன்னும் ரொம்ப வருத்தத்தோட அவர்
ராத்திரி தூங்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுத்து எனக்கு அப்படின்னு அவர் வீட்டில் வந்து வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளோட சிலை வச்சுருக்கார், வீட்டுக்குள்ள விக்கிரகம் வச்சுருக்கார். அதுகிட்ட சொல்றார், அவர்கிட்ட சொல்றார், பெருமாளே இந்த மாதிரி இருந்து நான் எவ்வளவு முயற்சி செய்து கூட எனக்கு வந்து வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை போயிடுத்து. அதனால எனக்கு ரொம்ப மனசு அதனால வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அவர்கிட்ட சொல்லிட்டு தூங்கிடுறார், வருத்தத்தோட தூங்குறார். அப்ப கனவு வருது அவருக்கு. கனவு வந்த உடனே வரதராஜ பெருமாள் என்ன சொல்றார், ராமானுஜரே நீங்க தோத்து போக மாட்டேன், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்தான சிஷ்யன் அமையணும் அப்படிங்கிறதுனால அந்த யஜ்ஞமூர்த்தி இந்த வாதத்தை தோத்து அவர் உங்களோட சிஷ்யர் ஆயிடுவார், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவரை வந்து தேத்துறார். உடனே மறுநாளைக்கு புத்துணர்ச்சியோட ராமானுஜர் போய் அவரை ஜெயிச்சு இவர் தன்னோட தோல்வியை ஒப்புத்துண்டு யஜ்ஞமூர்த்தி தன்னோட பேரையும் மாத்துறதுக்கு ஒத்துண்டு விடுறார். அவர் பேரும் மாற்றப்படுறது. ராமானுஜர் வந்து ஜெயிக்கிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளை இப்ப என்ன சொல்ல போறா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். நான் என்ன ராமானுஜர் மாதிரி அவ்வளவு வாதம்லாம் செஞ்சு அவரோட மதத்தை வந்து அவர் எப்படி, அவரோட நம்பிக்கை எப்படி பிரச்சாரம் பண்ணினாரோ அந்த மாதிரி நான் பண்ணினேன்னா இல்லை, அதனால இந்த ஊரை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இந்த கதை இங்க முடியுது.